அப்பாடி காலையிலேயே இந்த ஃபோன் பார்க்குறதுல உள்ள சுகம் இருக்குதே. அப்பப்பா என்ன பார்க்கலாம்? இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமா, ஃபேஸ்புக் பார்க்கலாமா, இல்லை ட்விட்டர் பார்க்கலாமா? பேசாமல் ட்விட்டரே போய் பார்த்துருவோம். அப்போ தான் அதில் ட்ரெண்டிங்கான என்ன நியூஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுமாக்கும். ட்விட்டரில் என்ன நியூஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது? ஆஹாஹா, இந்த மீம்ஸ் எப்படி சிரிப்பாக வருது. ஆஹாஹா. ஓ, இன்னைக்கு அரண்மனை 4 படம் ரிலீஸா? அரண்மனை 4 படம் ஆத்தி ட்ரைலரே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் பார்க்க எப்படி நல்லா இருக்கும். டிக்கெட் இருக்குமா என்னன்னு தெரியலையே, ஒரு டென்ஷனாக இருக்கேன். அந்த படத்துக்கு போனால் எப்படி சூப்பராக இருக்கும். பேசாமல் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த படத்துக்கு போக வேண்டியதான். ஐயோ, படத்துக்கு போகலான்னு பார்த்தா நெட்டை இன்னும் ஆஃபீஸில் கிளம்பாமல் இருக்கான். என்ன பண்ணலாம்? சரி, அந்த நெட்டை எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பிடுவான். அவன் கிளம்பினதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாரையும் கூப்பிட்டு படத்துக்கு போயிடணுமாக்கும். ஃபஸ்ட்டு டிக்கெட் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதானே பார்த்தேன், எங்கடா ஊர் ஃபுல்லாக ஆளை காணுன்னு. இங்கே தான் ஃபோனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காளாக்கும். வாழ்ந்தா இவ்வளோ மாதிரி வாழணும், ஜாலியாக போகணுன்றா. நான் சமைச்சு வச்ச சாப்பாடுலாம் நல்லா திங்கிறா, அப்புறம் ஊரை சுற்றுறா. என்னடா பண்ணுறது, நீ கொடுத்து வச்சது அவ்வளோதான். சரி போ, உனக்கு ஆஃபீஸ்க்கு நேரம் ஆகுதுல, சொல்லிட்டு கிளம்பு. யாரு சின்ன பொண்ணு ரொம்ப ஃபோனை பார்க்காதீ, ஃபோனுக்குள்ள போய் விழுந்துட போகிறேன். என்னையா நெட்ட என்ன வாய் ரொம்ப நாள் நீளுது அப்படியே உனக்கு? என்ன எப்போ சீக்கிரமா ஆஃபீஸ் கிளம்பிடுவேன், இன்னைக்கு இப்படி லேட் ஆகுது. என்னது, நான் லேட்டாக கிளம்புறேனா? யாட்டி நான் எப்போ தாண்டி கிளம்பியிருக்கேன். யாரு சின்ன பொண்ணு இப்படி பொழுதுனைக்கு ஃபோன்லேயே மூழ்கி கிடந்தனா நேரம் கிளம்புறதுலாம் தெரியாம தாண்டி இருக்கும். சேரடி, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். யாட்டி ரொம்ப வெயில சுத்தாத, வெயில் ரொம்ப ஓவரா அடிக்குதாக்கும். பார்த்து பத்திரமா இருடி, நான் கிளம்புறேன். ஆத்தி இந்த நெட்டமா பார்க்க நம்ம மேலே எம்பிட்டு பாசம் இருக்குது. எம்பிட்டு தான் அவரை வந்து திட்டினாலும் டார்ச்சர் பண்ணாலும் நம்ம மேலே பாசம் குறையாமல இருக்காரு. சேரடி சின்ன பொண்ணு, ரொம்ப உங்கள் மாமாவை அப்படி லவ்ஸ் பண்ணாத. சரி வா, எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு யார் யார் வந்து படத்துக்கு வராங்கன்னு கேட்டுட்டு தியேட்டருக்கு போகலாம். நம்ம படம் வேற ரொம்ப நல்லா இருக்குன்னு வேற ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. போய் பார்த்துட வேண்டியதான் தியேட்டரில். கிளம்பி சின்ன பொண்ணு, என்ன எதுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காவோ? கிளம்பு. யாட்டி என்னடி காலையிலே வந்திருக்காவோ? என்னடி விஷயம்? ஏக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, ஆற்றுக்கு துணி துவைக்க போகலான்னு நானும் முட்டைக்கனியும் பேசிட்டு இருந்தமாக்கும். அன்னைக்கிலேயே வரேன்னா அவன் நீ வரியான்னு கேட்டு போகிறதுக்கா வந்தோங்க்கா. ஏடி ஆமாடி, நானே ஆற்றுக்கு ஒன்று நினச்சிக்கிட்டு இருந்தடி. துணி அம்புட்டு சேர்ந்து கிடக்குடி, போய் துவைக்கணும்டி வேற. ஏடி சாரிடி, எல்லாரும் மாசம் நிற்காம துணி முடி எடுத்துருவாங்கடி, ஆற்று கிளம்புவோம். ஏடி சத்த பொருடி, இந்த சழப்பி வரனாடி, அவளையும் கேட்போண்டி, அப்படியே சின்ன பொண்ணையும் கேட்போண்டி. சாரி முட்டைக்கனி, நீ சொன்ன மாதிரியே சழப்பியும் சின்ன பொண்ணு வந்ததுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து ஆற்றுக்கு போவோண்டி. யாட்டு ஜில்லு இந்த சவப்பி சொல்ல தாங்க முடியலடி. டெய்லி ஏதாச்சும் ஒரு சாப்பாடை புதுசா செய்யறாடி. செஞ்சா கூட பரவாயில்லடி, அதை சாப்பிட சொல்லி வேற ரொம்ப டார்ச்சர் பண்றாடி. ஆத்தி இன்னைக்கு என்ன சாப்பாடை செஞ்சு வந்து சாப்பிட சொல்ல போறான்னு வேற தரலடி. என்னங்கடி எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களாக்கும்? என்ன சரோஜக்கா நீ இங்கே தான் இருக்கியா? சரி, ரொம்ப நல்லதா போச்சு. நீ நான் புதுசாக ஒரு சாப்பாடு செஞ்சிருக்கேன், அது எப்படி இருக்குன்னு எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கடி. யாட்டி அன்னைக்கிளி என்னடி இந்த சவப்பி சாப்பாடை கையோடய எடுத்துட்டு வந்திருக்காவோ? ஆத்தி இன்னைக்கு வைக்கிட்டே யாருமே தப்பிக்க முடியாது போலயே. யாட்டி சவப்பி, வெயில் ரொம்ப அடிக்குதா, அதனால எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லடி. அதனால நம்ம சரோஜாக்கா அன்னைக்கிளி ஜில்லிட்டு கொடுத்து கொஞ்சம் சாப்பாடை டேஸ்ட் பண்ண சொல்லுடி. யாட்டி அன்னைக்கிளி இந்த முட்டைக்கண்ணிக்கு கொழுப்பு பத்தியாடி, நைஸா சாப்பாடை நம்ம கிட்ட தள்ளி விடுறாடி. அவன் மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாடி, அவளுக்கு இருக்குடி. யாட்டி நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாடி, முதல்ல இந்த சவப்பி சாப்பாட்டுலேருந்து தப்பிக்கணும்டி. ஆத்தி இன்னைக்கு என்ன கொடுமையை செஞ்சுட்டு வந்திருக்கான்னு வேற தெரியலையாடி. யாட்டி என்னங்கடி எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்க போல, ரொம்ப வசதியாக போச்சுடி. சரி யாட்டி சவப்பி எப்படி இருக்க? யாட்டி சின்ன பொண்ணு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டி. யாட்டி சின்ன பொண்ணு, நான் இன்னைக்கு புதுசாக ஒரு சாப்பாடு ட்ரை பண்ணியிருக்கேன்டி. யாட்டி எல்லாருக்கும் அதை டேஸ்ட் பண்ண தானே இங்கே எடுத்துட்டு வந்தேன். யாட்டி சின்ன பொண்ணு, நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடி. ஐயோ, இப்படி வழியக்க வந்து மாட்டிக்கிட்டோமே. முன்னாடியே கையில் வச்சிருந்த சாப்பாடை பார்த்துருந்தா கொஞ்சம் லேட்டாக வச்சு வந்திருக்கலாம். அது இப்போ சாப்பிட சொல்லி வர சாவடிப்பாளே நம்மள. ஏடி என்ன சின்ன பொண்ணு மாசம் யோசிச்சுட்டு இருக்காவோ? ஏடி இன்னைக்கு நான் ரொம்ப டிஃப்ரெண்டான சாப்பாடு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்டி. எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடணும். யாரு சவப்பி, நான் எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னலடி, அப்புறம் எதுக்கு லிஸ்ட்ல என்ன சேர்க்கிறேன்? ஏடி பேசாம நீ சின்ன பொண்ணுக்கு முதல்ல சாப்பிட கூட்டிடி. ஏட்டி முட்டைக்கண்ணி உள்ள கத்திரிக்கா என்ன எனக்கு ஒத்துற இருடி, உன்னை நான் தனியாக கவனிச்சுக்கிறேன். சவப்பி என்னடி இன்னைக்கு புதுசாக ட்ரை பண்ணியிருக்க, சொல்லுடி என்னன்னு. அதுவாடி, இன்னைக்கு நான் நொங்குல சாம்பார் வச்சிருக்கேன்டி. எம்பிட்டு மனம் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமாடி? என்னது, நொங்குல சாம்பார் வச்சிருக்காளா? அத்தி இது எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலையே. ஐயோ, பேசாம நீ வீட்டுக்குள்ளார உறங்கிக்கிட்டே இருந்திருக்கலாமோ? அன்னைக்கிளி என்னடி வேணும் உங்களை போய் சாம்பார் வச்சிருக்கேன்னு சொல்றா. ஐயோ, அதை நினைச்சு பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குடி. இதுல சாப்பிட்டோன்னா கண்டிப்பா அவ்வளவு தாண்டி. ஏட்டி சவப்பி என்னடி சொல்றேன், உங்களை போய் சாம்பார் வச்சிருக்கியா? ஏட்டி எங்கே எதிரி இந்த மாதிரி ரெசிபிலாம் நீ எடுக்கிற? ஏடி என்னங்கடி ரொம்ப தான் எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறியோ? ஏடி வெயில் எப்படி கடுமையா அடிக்குது, அதுக்கு தாண்டி உங்களை சாம்பார் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லடி, புதுசா இன்னொரு டிஷ் வேற நான் செஞ்சிருக்கேன்டி. எங்க என்னன்னு கெஸ் பண்ணுங்க பாப்போம். இதை வேற ஒருத்தி கையில் வச்சிருக்கிறதே எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்ல போறேன்னு ஒரே பீதியில் கிடக்கமாக்கும். இதை இன்னொரு டிஷ் வேற செஞ்சிருக்கலாம். ஐயோ கடவுளே, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்து. யாட்டி சவப்பி இன்னொன்று என்னடி செஞ்சிருக்க? பிரியாணி அடைச்சு செஞ்சிருக்கியாடி? இல்லடி, வேணா உங்களுக்கு க்ளூ தரவா? அதுவும் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமா இருக்கும்டி, அதில் தாண்டி ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். எங்க என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். வேற ஒருத்தி ரொம்ப டார்ச்சர் பண்றா. ஐயோ முடியலடா சாமி. சரி, எல்லாரும் ரொம்ப தான் யோசிக்கிறீங்க, பேசாம நானே சொல்லிடுறேன். ஏட்டி இன்னைக்கு நான் நொங்கு சாம்பாரும் தர்பூசணி ரசமும் வச்சிருக்கேன்டி. வெயிலுக்கு எம்பிட்டு இதமா இருக்கும் தெரியுமாடி? யாட்டி முட்டைக்கனி, இந்த வெயில்னால உனக்கு வயிறு சரியில்லைன்னு சொன்னலடி, இது ரெண்டையும் சாப்பிட்டு வச்சுக்கேன்டி. கண்டிப்பா உனக்கு வந்து வெயிலுக்கு நல்லா எதமா நல்லா குளு குளுன்னு இருக்கும்டி.
என்னது தர்பூசணியில ரசம் வச்சிருக்காளா? ஐயோ ஏட்டி முட்டைக்கணி இங்க இருந்து நவுந்தரடி பேசாம இல்லைன்னா உன்னை சாப்பிட வச்சே சாவடிச்சிருவாடி. ஏட்டி எஸ்கேப் ஆகுடி இங்க இருந்து. யாட்டி சின்ன பொண்ணு என்னடி யோசிச்சுட்டே இருக்காவோ? சரிடி நீ முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுடி. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை செவப்பி. ஏய் முட்டைக்கு நீ குள்ளச்சி எங்கடி நவுந்து போயிட்டு இருக்க? இங்கே வாடிங்க. ஆத்தி இந்த செவப்பிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு கண்டில பிடிச்சிட்டா. ஐயோ இப்போ என்ன பண்றது? அவ செஞ்ச நுங்கு சம்பாரியும் தர்பூசணி ரசத்தையும் சாப்பிட்டுதான் ஆகணுமா? ஐயோ முடியலையே. யாட்டி சின்ன பொண்ணு நானே அவகிட்ட எஸ்கேப் ஆகலாம் தான் நான் வந்து போயிட்டு இருக்கேன். நீ என்னடா இப்படி கோத்துக்கிட்டு இருக்க? யாட்டி சின்ன பொண்ணு எப்படியாச்சும் காப்பாத்திடி அவ சாப்பாடுல இருந்து எங்க எல்லாரையும். யாட்டி நீ மட்டும் எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சடி. அதனால தாண்டி சாடி முட்டைக்கணி இப்போ பாரு இந்த சின்ன பொண்ணு எப்படி காப்பாத்துறேன்னு. யாட்டி சவப்பி உன் சாப்பாடு தாண்டி எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சாரிடி நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் வந்தேன், அதை சொல்லிட்டவா? அப்பாடா சின்ன பொண்ணு ஏதோ பிளான் போட்டா போல. பேசாம அவ விஷயத்த என்னன்னு கேட்டு இந்த சாப்பாடு மேட்ரை அப்படியே டாபிக்க மாத்தின்னுமாக்கும். ஏட்டி சின்ன பொண்ணு என்னடி விஷயம் அதை முதல்ல சொல்லுடி. ஏட்டி சின்ன பொண்ணு சத்த நிறுத்துடி, அப்புறமேலே சொல்லு. முதல்ல எல்லாரும் முதல்ல இந்த நொங்கு சாம்பார் முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாட்டி சவப்பி சின்ன பொண்ணு தான் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்றாளடி. சத்த பொருடி அந்த நொங்கு சாம்பார் அப்படி ஓரமா வச்சுட்டு வாடி. அவ என்ன விஷயம் சொல்றான்னு கேட்டுட்டு அப்புறம் பொறுமையா உட்காந்து சாப்பிடலாம் எல்லாரும். அப்ப சரிடி, ஆனா கண்டிப்பா எல்லாம் நொங்கு சாம்பார் சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணுமாக்கும். சரியா? சரி நான் அப்படி ஓரமா போய் வச்சுட்டு வரேன். ஏட்டி சின்ன பொண்ணு என்ன விஷயம் சொல்லு. யாட்டி அது ஒன்றும் இல்லடி, அரண்மனை 4 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குடி. பேசாம நம்ம எல்லாம் தியேட்டர்ல போய் சினிமா பார்த்துட்டு வருமாடி. யாட்டி சின்ன பொண்ணு உன் கூட யாடி? ஆத்தி நான் வரலடி. ஏற்கனவே நீ 3 டிக்கெட்ல 4 பேர்ல கூட்டிட்டு போன. ஆத்தி இன்னொரு தடவை என்னால ரிஸ்க்லாம் இருக்க முடியாதுடி. ஐயோ என்னாலே ரிஸ்க்லாம் எடுக்க முடியாதுப்பா. பேசாம உன் கூட தியேட்டர் வரதுக்கு நான் சவப்பு சாப்பாடே சாப்பிட்றேனாக்கும். என்னடி முட்டகனி விட்டா ரொம்ப தான் அப்படியே பேசிட்டே இருக்காவோ? கண்ணு முடி ரெடி நோண்டி கையில கொடுத்து போனாக்கும். ஏடி போனா போதும் உங்க எல்லாரும் காப்பாத்தலான்னு பார்த்தா ரொம்ப பண்றீங்க. இரு அந்த நுங்கு சாம்பார் மட்டும் இல்ல தர்பூசணி ரசம் வச்சிருக்கான்னு சொன்னல, அதையும் சேர்த்தே உன்னை திங்க வைக்கிறேன் பாரு. ஏடி ஏடி சின்ன பொண்ணு நான் அதை தெரியாம சொல்லிட்டேன்டி. ஏடி ஏடி என்ன தயவு செஞ்சு கோத்து விட்றாதடி சாப்பிட்டுக்கிட்ட. ஏடி ப்ளீஸ் யாட்டி சின்ன பொண்ணு எல்லாருக்கும் தனித்தனி டிக்கெட் இருந்தா மட்டும் சொல்லிடி. நான் வரேன் இல்ல நான் வரலையாக்கும். யாரு எனக்கு அன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அதுக்காக ரொம்ப தான் அப்படி பண்ணுவீங்களாக்கும். ஏக்கா சரோஜாக்கா ஷாப்பி 2 பேர் வரீங்களா இல்லையா நீங்க 2 பேர் படத்துக்கு? யாட்டி சின்ன பொண்ணு சினிமாக்கு போய் ரொம்ப நாள் ஆகுதுடி. படத்துக்கு போனா நல்லா தான் இருக்கும்னு தோணுது. சாரிடி டிக்கெட் இருக்குமா இப்ப? அட யாக்கா நீ வேற தியேட்டர் ஃபுல்லா புக் ஆயிட்டுக்கா. 6 டிக்கெட் மட்டும் தாக்கா இருக்கு, அதான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காக்கா. நீங்க எல்லாரும் வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் புக் பண்ணிடுவேன், இல்லைன்னா வந்து அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன். யாட்டி சின்ன பொண்ணு உண்மையிலே டிக்கெட் இருக்காடி? யாட்டி அரண்மனை 4 படம் நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்கடி. அது மட்டும் இல்லடி ட்ரெய்லரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடி. யாட்டி பேசாம வாங்கடி எல்லாரும் படத்துக்கு போலாம். யாட்டி சின்ன பொண்ணு உன்னை நம்பல மாடி. ஏடி உண்மையிலே 6 டிக்கெட் இருக்கா இல்ல 5 டிக்கெட் வச்சுக்கிட்டு 6 பேர் போலான்னு சொல்றியா? யாக்கு சில்லு என்னடி ரொம்ப தான் அப்படியே ஓவரா எல்லாரும் பேசிட்டே போறாவோ? ஏடி உண்மையிலே 6 டிக்கெட் இருக்குடி. ஏடி வேணா நீயே போன பாருடி. அட ஆமா 6 டிக்கெட் இருக்கு. யாட்டி 6 டிக்கெட் இருக்குடி. ஏடி யார் வரீங்களாடி போகலாம்? யாட்டி ஜில்லு நல்லா பாருடி. 6 டிக்கெட் தானடி இருக்கு இல்ல 5 இருக்கான்னு நல்லா செக் பண்ணுடி. யாட்டி முட்டகனி நல்லா நான் பாத்துட்டேன்டி. 6 டிக்கெட் கரெக்டா இருக்குடி. யாட்டி சின்ன பொண்ணு நீ புக் பண்ணிடி எல்லாரும் படத்துக்கு போகலாம். என்னங்கடி இப்ப எல்லாரும் நம்புறீங்களா? சரி நான் புக் பண்ணிடவா? எல்லாரும் படத்துக்கு வரீங்களா? சாடி சின்ன பொண்ணு எல்லாருக்கும் புக் பண்ணிடி. சாயந்தரம் 6 மணிக்கு எல்லாரும் ஷோ போயிடலாண்டி. என்ன எல்லாருக்கும் ஓகே தானே? டபுள் ஓகேடி. இப்போ எல்லாரும் கிளம்புங்க, சாயந்தரம் எல்லாரும் மீட் பண்ணுவோம். சரிடி எல்லாரும் லேட் பண்ணாம சீக்கிரம் சாயந்தரம் வந்து சேருங்க. என்னங்கடி எல்லாரும் வந்தாச்சா? கிளம்பலாமாடி? ஏடி சட்ட பொருடி சரோஜா மட்டும் இன்னும் காணும்டி. அட அங்க பாருங்கடி தூரத்துல சரோஜா வரது தெரியுடி. சாடி சின்ன பொண்ணு வந்தோனே கிளம்ப வேண்டியதாண்டி. ஏட்டி என்னங்கடி எல்லாரும் வந்தாச்சா? கிளம்புவோமாடி? எக்கா கிளம்புறது இருக்கட்டும், அது என்ன கையில தூக்குச்சிட்டு எடுத்துட்டு வந்திருக்கா? அட ஆமா என்னக்கா வச்சிருக்க தூக்குவாளியில? யாட்டி அது ஒண்ணும் இல்லடி, சினிமா பார்க்க போறோம்லடி, அதான்டி முறுக்கு அதிரசம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கேன்டி. யாட்டி முறுக்கு அதிரசம்லாம் சாப்பிட்டுக்கிட்டே சினிமா பார்த்தோம்னா எம்பிட்டு நல்லா இருக்கும் தெரியுமாடி? அக்கா சரோஜாக்கா அதிரசமாக்கா எடுத்துட்டு வந்திருக்க. அத்தியும் கைமணமே ரொம்ப நல்லா இருக்குமே. ஏக்காக்கா எடுத்துட்டு வாக்கா சாப்பிடுவோங்கா. சாடி சவப்பி சட்ட வாயை மூடுறி. எது தியேட்டருக்கு எல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுடி. ஆமா சரோஜாக்கா இதெல்லாம் தியேட்டருக்கு எடுத்துட்டு போக கூடாதுக்கா. பேசாம நீ போய் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்திருக்கா. ஏடி சத்த எல்லாரும் வாய மூடுங்கடி. இனிமே சரோஜா காப்பி வீட்டுல போய் வாலியை வச்சுட்டு வர காட்டையும் அங்க படமே போட்டுருவாங்கடி. வேற வழியே இல்லடி, இது எடுத்துட்டு தாண்டி போகணும். எப்படியாச்சும் மறைச்சு நம்ம உள்ள எடுத்துட்டு போயிருமாக்கும்டி. சரி எல்லாரும் நடை கட்டுங்க. ஏக்கா சரோஜாக்கா அங்க வந்து நான் சொல்றது மட்டும் கேளுக்கா. என்னடி சின்ன பொண்ணு ஏதாச்சும் பிளான் கிளீன் பண்ணிட்டியாக்கும். சாரிடி எல்லாம் நடை கட்டுங்க, ரொம்ப நேரம் ஆகுது. ஆத்தி ரொம்பலாம் கால் வலிக்குது. இப்படி ஓரமா உட்காந்தா நல்லா தான் இருக்கும். ஐயோ வேணாம் நம்ம உட்காருவோம். அப்புறம் ஒருத்தியா வந்து உட்காருவா. அப்புறம் இவ்வளவு எல்லாத்தையும் கலப்பிட்டு போக்காட்டியும் அங்க படமே முடிஞ்சிருமாக்கும். யார் சின்ன பொண்ணு கால் வலிச்சாலும் பரவாயில்ல, தேட்டர்ல போய் உட்காந்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கடி. ஆத்தி நடந்து வந்தது எம்பிட்டு காலை வலிக்கும் தெரியுமாடி? ஐயோ முடியலையே. ஆமா இவ வேற ஒருத்தி. ஏதோ இவ மட்டும் தான் நடந்து வந்த மாதிரில ரொம்ப ஓவரா பேசிட்டு கிடக்கா. யாரு சவப்பி ஏதோ நாங்கெல்லாம் வண்டியில வந்த மாதிரில பேசிட்டு இருக்க. ஏட்டி எங்களுக்கு தாண்டி காலெல்லாம் வலிக்குது நடந்து வந்தது. ஆமா கேட்டகிளி எனக்கும் காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடி. போதடி லட்சத்தை நிறுத்துங்கடி. எடி தேட்டருக்கே வந்தாச்சு இன்னும் என்னடி கையை வலிக்குது காய வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்காவோ? எடி சீக்கிரம் வாங்கடி போய் படத்தை பார்க்கலாம். அச்சோ 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 ஏட்டியத்தை பாட்டியும் காதல் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குடி. ஆத்தி அதை போய் பார்க்கணும், சீக்கிரம் வாங்கடி. யாட்டி சின்ன பொண்ணு எனக்கு வந்து பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. ஏட்டி வாங்கடி எல்லாரும் போகலாம்.
மேடம் டிக்கெட்லாம் கொடுங்க மேடம், டிக்கெட் செக் பண்ணணும். யாட்டி சின்ன பொண்ணு அந்த அண்ணன் டிக்கெட் கேக்குது பாருடி. யாட்டி செட்டு பொண்ணு டிக்கெட் காட்டிவிட்டு வாடி, படத்தை போய் பாப்போம். யாட்டி முட்டக்கனி, நான் அந்த மொட்டத்தில் இந்த டிக்கெட்டை காட்டிட்டு வந்துடுறேன்டி. நீங்க எல்லாரும் சரோஜாக்கா வாலி வச்சிருக்க பத்தியா, அதை யாருக்கும் தெரியாம தியேட்டருக்குள்ள எடுத்துட்டு போயிருங்கடி. யாட்டி சாரிடி சின்ன பொண்ணு, நாங்க எல்லாரும் போறோம், நீ அவட்ட காட்டிட்டு வா. என்ன 6 டிக்கெட்டு ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோன்னு சீக்கிரம் செட் பண்ணி செக் பண்ணிட்டு சொல்லுங்க. மேடம் டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டேன் மேடம், இப்போ நீங்கள் போகலாம் மேடம். சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அம்மா அடி, ஒரு வழியா படம் போடுறதுக்கு முன்னாடி வந்தாச்சு. ஆமா எங்கடி இந்த சின்ன பொண்ணை காணோம்? ஏட்டி அவ டிக்கெட்லாம் காட்ட போயிருக்காடி, கொஞ்ச நேரத்தில் வந்துருவாடி. வந்துட்டாடி. இந்தோ யாட்டி என்னடி சின்ன பொண்ணு டிக்கெட்லாம் காட்டிட்டியாக்கும்? சேடி நல்ல வேலைடி, படம் போடுறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டடி. ஆமாடி, நல்ல வேலைடி, படம் போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டுடி. படத்தை போட்டாங்கடி, படத்தை பாருங்கடி. ஏக்கா சரோஜாக்கா, இந்த முறுக்கு அதிரசம் எதுக்குக்கா எடுத்துட்டு வந்த? பூஜை போறதுக்காக்கா எடுத்துட்டு வந்த? ஏக்கா எங்கிட்ட எல்லாருக்கும் ஒண்ணு கொடுக்கா. ஏட்டி என்னடி இப்படி சொல்லிவிட்டாவோ? ஏட்டி உங்களுக்கு தாண்டி எடுத்துட்டு வந்தேன். ஏட்டி அது ஒன்றும் இல்லடி, ரொம்ப நாள் கழிச்சு சினிமா பார்க்குறேனாடி, அதாண்டி அந்த சந்தோஷத்துல அப்படியே மறந்துட்டேன்டி. ஏட்டி ஜில்லு அந்த வாளியை வாங்கி அப்படியே நடுவில் வைடி, வேணுங்கிறத எல்லாரும் எடுத்து தின்னுக்கலாண்டி. ஏடி பாதுடி, எல்லாம் சவசவன்னு பேசிட்டே இருக்காவோ. ஏடி படத்தை பாருங்கடி. ஏட்டி என்னங்கடி படம் இம்பிட்டு பயங்கரமா இருக்கு. ஏட்டி படம் இப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லடி. ஏட்டி ஆமாடி முட்டகனி, படம் இம்பிட்டு பயங்கரமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்டி. ஏட்டி வாங்கடி போகலாம். ஏட்டி சின்ன பொண்ணு, என்னடி நாங்கள் எல்லாரும் பீதியில் கிடக்குறோம் பயத்தில், நீ மட்டும் எப்படி படம் பார்த்துட்டு இருக்க? உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடி. ஏடி யாராச்சும் இதுக்கெல்லாம் பயப்படுவாங்களாடி? ஏட்டி அன்னைக்கிளி, என்னடி இந்த சின்ன பொண்ணு இப்படி பேய் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா? ஏற்கனவே ஸ்கிரீன்ல வர பேயே பார்க்க முடியலடி, இதுல இவ வேற சிரிச்சு வேற பயமுறுத்துட்டாடி. ஏட்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, பேசாம நான் வெளில போறேன்டி. யாட்டி சின்ன பொண்ணு படம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குடி. யாட்டி ஃபர்ஸ்டே இப்படி பயமா இருக்குன்னா ஐயோ கிளைமேக்ஸ்லாம் எம்பிட்டு பயமா இருக்குன்னு தெரியலையேடி. என்னடி எல்லாரும் இந்த படத்துக்கு இம்புட்டு பயப்படுறாவோ? ஏடி உங்களை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா தாண்டி வருது. எல்லாரும் வாய் மூடிட்டு உனக்கு படத்தை பாருங்கடி. அது மட்டும் இல்லடி, கொஞ்ச நேரத்தில் இன்டர்வல் வந்துடும், அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்கடி. நம்ம வெளியில போயிட்டு பாப்பலாம், சாப்பிடலாண்டி. ஏட்டி என்னடி இந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லாம உட்காந்து கிடக்கா? ஏட்டி படம் பாதியே முடியல, அதுக்குள்ள இம்புட்டு பயமா இருக்குடி. ஏடி என்னங்கடி படம் இன்டர்வலே விட்டாங்கடி, இன்னும் என்னடி எல்லாரும் அப்படியே வாய் பழுந்துக்கிட்டே உட்காந்துருக்காவோ? சரிடி, யார் யாருக்கெல்லாம் பாப்கார்ன் வேணும்னு சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மாடி யாடி நல்ல வேலைடி இன்டர்வல் விட்டாங்கடி. எப்பா ஏடி படம் எம்பிட்டு பயமா இருக்குன்னு தெரியுமா சின்ன பொண்ணு? சாடி சின்ன பொண்ணு உன் கூட பாப்கார்ன் வாங்குறதுக்கு நான் வரேன்டி. ஏடி சரிடி, நான் அன்னைக்குலையும் போயிட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு வரும். எல்லா சத்த வாய மூடிட்டு கேஷுவலா உட்காருங்க, வாய்க்குள்ளார இல்லைன்னா கொசு ஏதாச்சும் பூந்துற போதாக்கும். ஏட்டி ஆனாலும் இந்த சின்ன பொண்ணுக்கு தைரியம் அதிகம் தாண்டி. ஏட்டி நம்ம எல்லாம் அப்படி பயந்து பயந்துல படத்தை பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ஜாலியாலடி பார்த்துட்டு கிடக்கா. ஆனா ஆமாக்கா, என்னால இன்னும் அதிர்ச்சியில இருந்து என் மேலவே முடியலக்கா. ஆனா சின்ன பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு அம்பிட்டு தைரியமாலக்கா படத்தை ரசிச்சு ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஆமாடி சவப்பி, சாரிடி அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிட்டேடி, நான் செகண்ட் ஹாஃப் மட்டும் தானடி பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புவோண்டி. ஆனா ஒன்னடி முட்டகண்ணி ஆத்தி, இனிமே நான் பேய் படத்துக்குலாம் தியேட்டருக்கு வரவே மாட்டேன்டி. இதுவே ரொம்ப பயங்கரமாலடி இருக்கு. ஏட்டி என்னங்கடி 2 பேரும் பாப்கார்ன் வாங்கிட்டு வரணும் போனாலுவோ, என்ன ஆளையே காணும், படம் வேற போட போறாங்க. சட்டை பொறுக்கா, ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும், அதனால வாங்க லேட் ஆயிருக்கும், வந்துருவாருங்கக்கா. ஏட்டி சின்ன பொண்ணு பாப்கார்ன் வாங்கி ரொம்ப நேரம் ஆகுது, எதுக்கு இப்படி வெளியிலேயே நின்றுட்டு இருக்காவோ? ஏட்டி வாடி படத்தை போட்ட போறாங்கடி. அது ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சவங்க இந்த தேட்டருக்கு வந்திருக்காங்களாக்கும், நான் உங்களை பார்த்துட்டு வந்துடுறேன்டி. நீ போய் இந்த பாப்கார்னில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டே ரெடி, நான் வந்துடுறேன்டி. அப்ப சரிடி சின்ன பொண்ணு, நீ அவங்கள பார்த்துட்டு வா, நான் அப்படியே படத்தை பார்த்துட்டு இருக்கேன். அப்பாடி ஒரு வழியா போயிட்டா. ஆத்தி இந்த படம் எம்பிட்டு பயங்கரமா இருக்கு. நல்ல வேலை இன்னும் சத்து நேரம் படத்தை போட்டிருந்தாங்க, நான் பயப்படுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அம்மா இம்பிட்டு பயங்கரமாவா இருக்கும். ஐயோ நல்ல வேலை இந்த இன்டர்வல் விட்டாங்க, இல்லைன்னா அம்பிடுதான் அச்சோ 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 பாட்டுக்கு ஆசைப்பட்டு நானே ஐயோன்னு கத்திருப்பேன் போல. நல்ல வேலை மான போறதுக்கு முன்னாடி வெளியில வந்துட்டோம். ஆத்தி அவளுக்கு வந்தோடனே நம்ம கிளம்பிடணுமாக்கும் சீக்கிரம் இந்த இடத்த விட்டு. இப்ப சத்த போய் ஓரமா உட்காந்து இந்த பாப்கார்னை தின்னு மனசை அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்துவோம். ஓ இப்பதான் இந்த பீதி எல்லாம் போய் கொஞ்சம் நார்மலா இருக்கேன். அத்தி அவ்வளோ வர மாதிரி தெரியுதே. யாட்டி மூஞ்ச அப்படியே சாதாரணமா வச்சுக்கடி, பயம் இல்லாத மாதிரி. யாட்டி சின்ன பொண்ணு என்னடி நீ இங்கே நிக்கிறாவோ? யாட்டி நீ வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ வரவே இல்லையாக்கும். என்னடி பண்ண இம்பிட்டு நேரம்? படமே முடிஞ்சிருச்சு போ. அது ஒன்றும் இல்லடி, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னலடி. அவங்க பேசிட்டே இருந்தாங்கடி வளவலன்னு, அதனால நேரம் போனதே தெரியலடி. அதுக்கப்புறம் பாரு சத்து நேரத்துக்கு முன்னாடி தாண்டி அவங்க வந்து கிளம்புனாங்க. சரி இதுக்கப்புறம் போய் படத்தை என்னத்தை பார்க்கலன்னு சொல்லிட்டு தாண்டி அப்படியே நான் வெளியிலே நின்றுட்டு நாக்கும். படம் தானடி, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாண்டி. ஏட்டி சின்ன பொண்ணு ஆனாலும் இந்த படம் ரொம்ப பயங்கரமா தாண்டி இருக்குது. அதே நாங்க எல்லாரும் பயந்தே போயிட்டோம்டி. ஏட்டி சின்ன பொண்ணு அதுவும் ஒரு சீன்ல அந்த பேய் வந்து ஐயோ படம் பார்க்க பயமா இருக்குன்னு தானே நம்ம படத்தை பார்க்காம வெளியில வந்தோம். இவ்வளோ என்னடானா அந்த சீனெல்லாம் சொல்லி திரும்பி நம்மள பயத்தை வெளியில கொண்டு வந்துருவாளோ போலயே. அடிச்சு பண்ணு ஏதாச்சும் பண்ணி சட்டு பண்ணு அவங்க இந்த டாபிக்கே மாத்தி போடுறி. ஏட்டி முட்டை நீ சத்த நிறுத்திடி. ஏட்டி நானே பாதி படம் பார்க்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கானாக்கும். இல்ல நீ வேற எதுக்கு இப்ப கதையை சொல்றாவோ? ஏட்டி நானும் நெட்ட மாமாவும் இன்னொரு நாள் வந்து இந்த படத்தை பாத்துக்கிறோண்டி. அப்ப நான் விட்டு போன பாதி படத்தை பாத்துக்கிறேன்டி. ஆமாடி முட்டை நீ சத்த வாய மூடுறி. இப்ப நீ கதையை சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கேண்டி, அவ திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த சுவாரஸ்யமே இருக்காதுடி. சரி
சின்ன பொண்ணு நீ உங்க நெட்ட மாமா கூடயே வந்து இன்னொரு நாள் படத்தை பாத்துக்க. சரி இப்ப வாங்க எல்லாரும் கிளம்பலாம், நேரம் ரொம்ப ஆகி போயிட்டு. ஆமாமாண்டி, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புவோண்டி. இது என்ன சின்னப்பொண்ணு, நானும் பார்த்துட்டு வந்ததுலேருந்து கிளம்புறதுலே குறியா இருக்காவோ. கிளம்ப தரடி போறோம், இப்ப எதுக்குடி அவசரப்படுத்துறாவோ? ஏட்டி அதெல்லாம் ஒண்ணு அடிச்சில்லு. ஏட்டி பாருடி, இருட்டி போயிட்டு வீட்டுக்கு வேற போகணும்னா அதனால தாண்டி. ஆமாண்டி, சின்ன பொண்ணு சொல்றதும் சரிதாண்டி. ஏடி வாங்கடி, சீக்கிரம் கிளம்பலாம். சரி மக்களே, நாங்க எல்லாரும் போய் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம். யாரெல்லாம் அது மாதிரி 4 படம் போய் தியேட்டர்ல பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய். ஏடி சின்ன பொண்ணு, என்னடி மறந்துட்டியாக்கும்? ஒரு சப்ஸ்கிரைபர் போன வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல அவங்க நேம் சொல்ல சொன்னாங்கல்ல, சொல்லுடி. அட ஆமாடி ஜில்லி, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாருடி. ஹாய் சபரீஸ்வரி. ஓகே மக்களே, உங்களை நாங்க அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம். பாய்.